Hi students, this is Alex here. Exercise 4.2, question number 1. Given that triangle ABC congruent to triangle DEF அப்படின்னு கொடுத்திருக்காங்க. List all the corresponding congruent sides, இது first subdivision. அதே மாதிரி list all the corresponding congruent angles, இது second subdivision. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ triangle ABC and DEF அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லி நம்ம சைட்ஸை வந்து இங்கே மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி டிஇஎஃப் அப்படின்றது டிஇஎஃப் இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டும் கான்குரண்ட் அப்படின்னா இந்த ஏபி வந்து இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏபி டிஇ ஈக்குவலாக இருக்கும், பிசி இஎஃப் ஈக்குவலாக இருக்கும், அண்ட் ஏசி டிஎஃப் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் டிக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் பி வந்து ஆங்கிள் இக்கு ஈக்குவலாக இருக்கும், அண்ட் ஆங்கிள் சி வந்து ஆங்கிள் எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எழுத போகிறோம். இப்போ கரஸ்பாண்டிங் கான்குரண்ட் சைட்ஸ் அப்படின்னா ஒன்று ஏபி அண்ட் டிஇ, இது கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அதே மாதிரி அடுத்தது பிசி அண்ட் EF, இது corresponding sides. அதுக்கு அடுத்தது AC and DF, இது corresponding sides. So first subdivision நம்ம complete பண்ணியாச்சு. AB DE அப்புறம் BC EF அப்புறம் AC DF. அது மாதிரி இப்போ corresponding angles அப்படின்னு வரும்போது நம்ம வெறும் ஆங்கிள் A அப்படின்னு சொல்லாம ஆங்கிள் BAC அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதுவும் இங்கே வந்து EDF. அதே மாதிரி அடுத்தது ஆங்கிள் ஏபிசி அப்படின்னு வரும்போது இங்கே டிஇஎஃப் அப்படின்னு வரும். ஸோ ஏபிசி டிஇஎஃப். அடுத்தது நமக்கு வந்து ஆங்கிள் சி எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ பிசிஏ அப்படின்னு எடுக்கும்போது அங்கே கரஸ்பாண்டிங்காக வந்து இஎஃப்டி. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம கரஸ்பாண்டிங் கான்குரண்ட் சைட்ஸும் கரஸ்பாண்டிங் கான்குரண்ட் ஆங்கிள்ஸும் டயக்ராம்ல மார்க் பண்ணி தனியாகவும் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, if the given two triangles are congruent, identify all the corresponding sides and also write the congruent angles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் நம்மளே டயக்ராம் வரைஞ்சோம், இவங்களே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் சம்மோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ ஒரு லைன் இருக்கு, அதே மாதிரி செகண்ட் இதில் இங்கே ஒரு லைன் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா PQ வந்து ஈக்குவல் டு நம்ம PQ அப்படின்னு எடுக்கும்போது இந்த இடத்துல LN அப்படின்னு எடுக்கணும். இங்கே ரெண்டு லைன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா PR. ஸோ ரெண்டு லைன் PR அப்படின்னு இருக்கு. இங்கே அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ரெண்டு லைன் இருக்குது, இங்கே LM இருக்கு. அதுக்கு அடுத்தது மூணு லைன் இருக்கிறது RQ இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து MN. ஸோ இதெல்லாம் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஆங்கிளை வந்து நம்ம RPQ அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம MLN அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அந்த ஒரு சிங்கிள் ஆங்கிள் வர்றது MLN. இப்போ அடுத்தது இந்த ரெண்டு லைன் போட்டிருக்குது ஆங்கிள் PRQ. இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் ரெண்டு லைன் போட்டிருக்குது, இங்கே எம்ல இருக்கு. ஸோ இது வந்து LMN. அடுத்தது இங்கே மூணு லைன் போட்டிருக்க ஆங்கிள் வந்து ஆங்கிள் PQR. அதே மாதிரி இப்போ இங்கே மூணு லைன் போட்டிருக்குது LNM. இப்போ இதே மாதிரி சப்டிவிஷன் 2 பாருங்க, நமக்கு வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ முதல்ல நம்ம சைட்ஸ் எல்லாம் எழுதிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல ஒரு லைன் இருக்கிறது வந்து RQ, அதே மாதிரி செகண்ட் டயக்ராம்ல ஒரு லைன் இருக்கிற சைடு வந்து LM, இது கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அடுத்து ரெண்டு லைன் இருக்கிறது RP, அது வந்து இங்கே ஈக்குவல் டு இங்கே ரெண்டு லைன் இருக்கிறது வந்து LN. அடுத்தது மூணு லைன் இருக்கிறது PQ அண்ட் அது வந்து இங்கே ஈக்குவல் டு NM. இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கும் போது ஆங்கிள் இங்கே ஒரு லைன் இருக்கிற ஆங்கிள், இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் R இருக்கு இல்லையா? அது வந்து
PRQ. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு லைன் இருக்கிறது வந்து ஆங்கிள் NLM அப்படின்னு எடுத்துப்போம். அடுத்தது ரெண்டு லைன் இருக்கிற ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் Q. ஸோ ஆங்கிள் PQR ஈக்குவல் டு இப்போ இந்த இடத்துல வந்து ஆங்கிள் NML. ஸோ இது இந்த ரெண்டு லைன் இருக்கிற ஆங்கிள் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது மூணு லைன் இருக்கிற ஆங்கிள் இங்கே வந்து 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 90 டிகிரி அப்படின்றது ஆங்கிள் RPQ. அதே மாதிரி இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குது LNM. ஸோ அவங்க கேட்ட மாதிரி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். Question number 3 பாருங்க. In the given triangles ABC and EFG are congruent, determine whether the given pair of sides and angles are corresponding sides or corresponding angles or not அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த பிசியில் வந்து இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க, இங்கே ரெண்டு லைன் போட்டிருக்காங்க, இங்கே மூணு லைன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு லைன், ரெண்டு லைன், மூணு லைன் இருக்கு. பட் ஆங்கிள்ஸ் வந்து அவங்க இங்கே வந்து கிளியராக ஃபுல்லாக கொடுக்கல. ஸோ நம்மளே மார்க் பண்ணிடலாம். இந்த ஒரு லைன் அண்ட் இந்த ரெண்டு லைன் இருக்கிற ரெண்டு சைடோட நடுவில் இருக்கிறத நம்ம இப்படி ஒரு சிங்கிள் லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி அப்போ இங்கே ஒரு லைன் ரெண்டு லைன் இருக்கிறத இந்த இடத்துல சிங்கிள் லைன் இருக்கு. ஸோ நம்ம சிங்கிள் லைன் போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ ரெண்டு லைன் மூணு லைன் இருக்க இடத்துல இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே ரெண்டு லைன் மூணு லைன் இருக்கிற இடத்துல இவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து ரெண்டு லைன் நம்ம எடுத்துக்கலாம். அந்த அவங்க கொடுத்துருக்கதை கன்சிடர் பண்ணல, நம்ம ரெண்டு இது நம்ம இப்படி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் மீதி ஒன்னே ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது ஒரு லைன் அண்ட் மூணு லைன் இருக்கிற சைடு அதை வந்து நம்ம மூணா எடுத்துட்டு அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே மாதிரி 1 2 3 இப்போ நம்ம இதை தான் கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்க, ஆங்கிள் ஏ அண்ட் ஜி, ஆங்கிள் ஏல இங்கே ரெண்டு லைன் இருக்கு, இங்கே மூணு லைன் இருக்கு. ஸோ இது வந்து நாட் கரஸ்பாண்டிங் angles. அதே மாதிரி பி அண்ட் இ இருக்கு, பியில் இங்கே மூணு லைன் இருக்கு அண்ட் இல ஒரு லைன் இருக்கு. இதுவும் வந்து நாட் கரஸ்பாண்டிங் angles. அதுக்கப்புறம் பி அண்ட் ஜி, பியில் இங்கே மூணு லைன் இருக்கு, ஜில மூணு லைன் இருக்கு. இது வந்து கரஸ்பாண்டிங் angles. இது வந்து கரஸ்பாண்டிங் angles. இப்போ சைட் பாருங்க, ஏசி அண்ட் ஜிஎஃப் இருக்கு. இப்போ இங்கே ஏசியில் இங்கே ரெண்டு லைன் இருக்கு, இங்கே ஜிஎஃப்ல மூணு லைன் இருக்கு. அப்போ இது வந்து நாட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கிடையாது. அப்புறம் பிஏ இருக்கு, பிஏல மூணு லைன் இருக்கு, இங்கே எஃப்ஜியில் மூணு லைன் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அப்புறம் இஎஃப் இருக்கு அண்ட் பிசி, பிசியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் இருக்கு அண்ட் இஎஃப்ல இங்கே ரெண்டு லைன் இருக்கு. அப்போ இது வந்து நாட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். Question number 4 பார்த்தீங்கன்னா, state whether the two triangles are congruent or not, justify your answer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இதில் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ நேம் பண்ணிடலாம், அப்போ தான் அது எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ABCD அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வந்து ABD இருக்கு, இன்னொன்று வந்து ACD இருக்கு. ஸோ நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, இன் ட்ரையாங்கிள் ABD அண்ட் இன்னொரு ட்ரையாங்கிள் என்னது, ட்ரையாங்கிள் ACD. நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, இதில் ஏபி வந்து இந்த ட்ரையாங்கிளில் ஏசிக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ ஒரு சைடு வந்து ஈக்குவலாக இருக்கு. அதே மாதிரி இந்த ஏடி வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே இருக்கு, அது வந்து காமன். அது நம்ம அடுத்து எழுதலாம். நடுவில் இந்த ஆங்கிள் பார்த்தீங்களா, இந்த ஆங்கிளும் சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஆங்கிள்
BAD அப்படின்ற ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா CADக்கு ஈக்குவலாக இருக்குது. இது வந்து ஆங்கிள். அண்ட் இன்னொன்று என்ன சொன்னேன், ரெண்டு இதுலையுமே AD வந்து காமன். ஸோ AD ஈக்குவல் டு AD. இது வந்து ஒரு சைடு. ஸோ இது பை SAS சைடு ஆங்கிள் சைடில் வந்து இந்த ட்ரையாங்கிள் ABD கான்குரண்ட் அப்படி சொல்லுவோம். கான்குரண்ட்டுக்கு இப்படி ஒரு ஈக்குவல் டு போட்டு இப்படி ஒரு வேவ் மாதிரி போடணும். இதுதான் கான்குரண்டோட சிம்பிள். ஸோ கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் ACD. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம வந்து இது கான்குரண்ட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இந்த சிம்பிள் போடலாம், இல்லை வேர்ட்லேயும் எழுதலாம். தே ஆர் கான்குரண்ட் அப்படின்னு சொல்லி வேர்டில் எழுதிடுங்க. தே ஆர் கான்குரண்ட். அடுத்தது சப்டிவிஷன் 2. ஸோ இதை நம்ம மறுபடியும் நேம் பண்ணலாமா? ஸோ இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ABCD. நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒன்று ABC, இன்னொன்று ADC. ஸோ இப்போ நம்ம இதை வந்து இன் ட்ரையாங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் CDA. ஸோ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இதில் வந்து AB ஈக்குவல் டு CD அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சைடு. அடுத்தது நமக்கு வந்து DA அண்ட் இங்கே BC. ஸோ இங்கே BC ஈக்குவல் டு DA. இதுவும் வந்து ஒரு சைடு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் AC இருக்கு, செகண்ட் ட்ரையாங்கிள் AC இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில் ஏசின்ற ஒரு சைடு இருக்கு, அதே ஏசி தான் செகண்ட்லேயும் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம CA அப்படின்னு எடுப்போம். ஏன்னா நம்ம ஏசி ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இப்படி எடுக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த சைடை ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஏசி எடுக்கும்போது இங்கே எடுக்கும்போது நம்ம CAன்னு எடுப்போம். ஏன்னா இங்கே வந்து ABCன்னு எடுக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சியில் முடியுதுன்னா அப்போ CDAல வந்து நமக்கு வந்து CA அப்படின்னு வரும். நீங்கள் மாற்றி போட்டாலும் ஒன்றும் பெரிய மிஸ்டேக் கிடையாது. ஸோ இதுவும் சைடு. இப்போ மூணு சைடு ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா by SSS triangle ABC congruent to triangle CDA. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா they are congruent அப்படின்னு வேர்ட்லேயே சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷனில் பாருங்க, இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நேம் பண்ணலாமா? ஸோ AB, இதை O அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து CD அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ABO அண்ட் இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து CDO. ஸோ ABO எடுத்த மாதிரி நம்ம வந்து CDO அப்படின்னு எடுத்திருக்கோம். இதில் என்னென்னலாம் தெரியும் பாருங்க. AO ஈக்குவல் டு OC அப்படின்னு தெரியும், ஏன்னா அது வந்து ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைடு இருக்கு. இது போக ஒரு ஆங்கிள் இருக்கு. ஒரு ஆங்கிள் வந்து என்னது, இந்த BAOன்னு இருக்கு இல்லையா? ஸோ BAO அப்படின்ற ஆங்கிள் வந்து இங்கே இங்கே எந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கு? DCO ஆங்கிள் DCO. ஸோ இது வந்து ஆங்கிள். இது போக நமக்கு வந்து இது ஒரு வெர்டிகலி ஆப்போசிட் வரும். ஸோ இந்த ஆங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம வெர்டிகலி ஆப்போசிட் அப்படின்றனால இது வந்து ஆங்கிள் AOB வந்து ஈக்குவல் டு ஆங்கிள் CODன்னு வரும். ஸோ நம்ம வந்து ரெண்டு ஆங்கிள் எடுத்துருக்கோம், நடுவில் ஒரு சைடு இருக்கு. ஸோ அதை நம்ம கரெக்டான ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா நம்ம இந்த சைடு எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம நடுவில் போட்டுடலாம். ஸோ முதல்ல இந்த ஆங்கிள் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு சைடு எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் இன்னொரு ஆங்கிள் எடுத்திருக்கோம். ஸோ ஆங்கிள் சைடு அப்புறம் மறுபடியும் இது வந்து ஆங்கிள். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா பை ASA பை ASA இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ABO இது வந்து கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் CDO அப்படின்னு அர்த்தம். ஸோ தே ஆர் கான்குருவன்ட். அடுத்தது சப்டிவிஷன் 4 பாருங்க. இதை நம்ம நேம் பண்ணலாமா? ஸோ இந்த இடத்துல ABCD
டி. நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒன்று ஏபிசி, இன்னொன்று ஏடிசி. ஸோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிசி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கு, ஸோ அதை முதல்ல சொல்லிடலாம். ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிசி, இது வந்து ரைட் ஆங்கிள். ஸோ அதனால் நம்ம வந்து இதை 90 டிகிரி இல்லையா, ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. அடுத்தது ஒரு சைடு வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சைடு வந்து ஏபி அண்ட் இங்கே வந்து ஏடி, இது வந்து ஒரு சைடு. அதுக்கப்புறம் இது நம்ம ஆர்ஹெச்எஸ் வருது, அதனால இதை வந்து நம்ம மூணாவதாக நம்ம சொல்லலாம். ஹைபாட்டனியூஸ் ஈக்குவலாக இருக்கு பாருங்க, அதனால நம்ம வந்து இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்குதுன்னா ஹைபாட்டனியூஸ். ஸோ இந்த ரெண்டு இதுலையுமே ஹைபாட்டனியூஸ் வந்து ஏசி தான். ஸோ ஏசி ஈக்குவல் டு ஏசி, இது வந்து ஹைபாட்டனியூஸ். ஸோ நமக்கு ஆர்ஹெச்எஸ் படி இது கான்கிரண்ட் வித் ரைட் ஆங்கிள், ஹைபாட்டனியூஸ் அண்ட் சைடு. ஸோ பை ஆர்ஹெச்எஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி congruent to triangle ADC. So they are congruent அப்படின்னு சொல்லிட்டோம். வேர்டில் சொல்லும்போது they are congruent. அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷனில் பாருங்க, இதை நம்ம நேம் பண்ணலாம் ஏ பி சி டி. இது ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி சிம்பிள் கொடுக்கல. பட் ஒருவேளை நம்ம அதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதையும் ஒரு கிரைட்டீரியாவாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கணும் இல்லையா. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் சி ட்ரையாங்கிள் சிடிஏ. ஸோ ஏபிசி சிடிஏ எடுத்திருக்கோம். இதில் ஏபி ஈக்குவல் டு சிடி, இது வந்து ஒரு சைடு, அதில் டயக்ராம்லேயே மார்க் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிசி ஈக்குவல் டு, பிசி வந்து டிஏக்கு ஈக்குவலாக இருக்கு, ஸோ இதுவும் வந்து ஒரு சைடு. அண்ட் ஏசி வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்கு. ஸோ ஏசி அப்படின்னும் போது இங்கே பார்த்தா அது சிஏ, ஏசி சிஏ ரெண்டுமே சேம் தான். ஸோ இதுவும் சைடு. ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பை எஸ்எஸ்எஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி கான்கிரண்ட் டு ட்ரையாங்கிள் சிடிஏ அப்படின்னு சொல்லலாம். So they are congruent. They are congruent. இப்போ இதில் ரெக்டாங்கிள் அப்படின்றனால நான் 90-90 அப்படின்னு எடுத்தேன்னா நம்ம வந்து ஏபி பிசிக்கு நடுவில் அந்த ஆங்கிள் இருக்கு. அப்போ இது வந்து நான் சைடு ஆங்கிள் சைடு அதுலேயும் கான்கிரண்ட் வரும். அதே மாதிரி இது ரைட் ஆங்கிளாக கன்சிடர் பண்ணால் ரைட் ஆங்கிள் அப்புறம் ஒரு சைடு ஒரு ஹைபாட்டினியூஸ். ஸோ ரைட் ஆங்கிள் ஹைபாட்டனியூஸ் அண்ட் சைடு ஆர்ஹெச் இதுலேயும் கான்கிரண்ட் வரும். ஏதாவது ஒரு இது ப்ரூவ் பண்ணால் போதும். ஏன்னா இப்போ இந்த 90 டிகிரி அப்படின்றது நம்ம தான் எடுக்கிறோம், அவங்களா கொடுக்கல. ஸோ அதை விட நம்ம கொடுத்ததை வச்சு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா எஸ்எஸ்எஸ் தான் கரெக்டாக இருக்கும். பட் அந்த 90 டிகிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு எஸ்ஏஎஸும் வரும், ஆர்ஹெச்எஸ்லேயும் வரும். ஸோ அடிஷ்னலாக வேணும்னா நம்ம அதையும் கூட போட்டுக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் சிடிஏ. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் அப்புறம் ஒரு சைடு ஏபி, அதுக்கப்புறம் ஒரு ஹைபாட்டனியூஸ், இது கன்சிடர் பண்ணால் ஆர்ஹெச்எஸ் வரும். எஸ்ஏஎஸ் வரும்போது ஏபி பிசிக்கு நடுவில் இந்த ஆங்கிள் பி வந்து இருக்கு. ஸோ நம்ம அதையும் சொன்னோம்னா நம்ம இதையும் சேர்த்து சொல்லலாம். இப்போ இங்கே வந்து கான்கிரண்டா இல்லையான்னு கேட்டிருக்காங்க இல்லையா, எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்று போட்டால் போதும். ஸோ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு எஸ்எஸ்எஸ்ல கான்கிரண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம். கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கான்குரன்சியை கன்க்ளூட் பண்ணணும். ஸோ கன்க்ளூட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன கிரைட்டீரியானு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து மார்க் தி ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த கிவன் கான்குரன்சி கிரைட்டீரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி ஒரு சில இதை மார்க் பண்ணியிருக்காங்க, மீதி மிஸ் ஆகுறத நம்ம மார்க் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து ஆங்கிள் சைடு ஆங்கிள் இல்லையா. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் வந்து இங்கே ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சைடு கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு சைடு வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கு. அப்போ நமக்கு ஆங்கிள் சைடு அப்படின்னா திருப்பி ஆங்கிள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைடு வந்து இன்க்ளூடட் சைடாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஏஎஸ்ஏ அப்படின்னு வரும். இது ஒரு ஆங்கிள்,
இது ஒரு சைடு, இது ஒரு ஆங்கிள். ஸோ ஏஎஸ்ஏன்னு வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி மார்க் பண்ணணும். அடுத்தது எஸ்எஸ்எஸ் கிரைட்டீரியா அப்படின்னா நமக்கு வந்து 3 சைடு ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஆல்ரெடி ஒரு சைடு இந்த சைடுக்கு ஈக்குவலாக இருக்கு, அப்புறம் இந்த சைடுக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ இந்த சைடு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த லைனை இப்படி 3 லைன் போட்டு இப்படி மார்க் பண்ணணும். அப்பதான் வந்து எஸ்எஸ்எஸ் கிரைட்டீரியா படி இது வந்து கான்குரன்சி இருக்கும். அடுத்து ஆர்ஹெச்எஸ், ஆல்ரெடி ஒரு ரைட் ஆங்கிள் இங்கே இருக்கு, அதுக்கப்புறம் ஹைபோட்டனியூஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஒரு சைடு வந்து ஆல்ரெடி ஈக்குவலாக இருக்கு, அதனால நம்ம வந்து இந்த சைடு வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கு. இந்த 2 ட்ரையாங்கிளுமே இந்த சைடு வந்து சேமா இருக்கு. ஸோ ரைட் ஆங்கிளும் சைடும் வந்துருச்சு, அதாவது ஆரும் வந்துருச்சு, எஸ்ஸும். இப்போ ஹைபோட்டனியூஸ் சேமா இருக்கணும். ஹைபோட்டனியூஸ் சேமா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த லைனும் இந்த லைனும் சேமா இருக்கணும், சேமா இருக்கு அப்படின்றத மார்க் பண்ணி காட்டணும். அப்பதான் இது வந்து ஆர்ஹெச்எஸ் படி அது கான்குரண்டா இருக்கும். அடுத்தது ஏஎஸ்ஏ. ஸோ ஏஎஸ்ஏனா இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு, இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு, இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு. அப்போ சைடு வந்து இன்க்ளூடடா இருக்கணும் இல்லையா? அப்போ வந்து இந்த சைடும் ஈக்குவலா இருக்கணும். அப்போ இங்க நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது எஸ்ஏஎஸ். ஸோ எஸ்ஏஎஸ் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு இந்த ஆங்கிள். ஸோ நடுவில் இருக்க ஆங்கிள் போட்டாச்சு, ஒரு சைடு இங்கே போட்டாச்சு. அப்போ இன்னொரு சைடு வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கணும். இதையும் இப்படி மார்க் பண்ணால் மட்டும்தான் 2 சைடு நடுவில் இருக்க ஆங்கிள். ஸோ சைடு ஆங்கிள் சைடு. ஸோ என்னெல்லாம் அவங்க வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம மார்க் பண்ணியாச்சு. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. For each pair of triangles, state the criterion that can be used to determine the congruency அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நேம் பண்ணிடலாம். ஏ பி சி டி. இப்போ இதில் 2 ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் இல்லையா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிசி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஏபி ஈக்குவல் டு ஏடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏடி ஈக்குவல் டு ஏபி, இது வந்து என்னது? ஒரு சைடு. அதே மாதிரி பிசி ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க? டிசி. ஸோ இங்கே ஒரு லைன் மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சைடும் ஈக்குவல். இன்னொன்று அவங்க கொடுக்கல, பட் ஆனால் இந்த லைன் ஏசி இருக்கு இல்லையா, இது வந்து ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்தாலும் ஏசி, செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்தாலும் ஏசி. ஸோ ஏசி ஈக்குவல் டு ஏசி அப்படின்றது ஒரு காமன் சைடு, அது ரெண்டுத்துலையுமே இருக்கு, அது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அப்போ 3 சைடு வந்து நமக்கு ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா பை எஸ்எஸ்எஸ் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் ஏடிசி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே அவங்க என்ன கிரைட்டீரியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ எஸ்எஸ்எஸ். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன்ல இந்த டயக்ராமை நம்ம நேம் பண்ணலாமா? ஸோ ஏபி, அதுக்கப்புறம் இது சிடி அப்படின்னு எடுத்துட்டு நடுவில் வந்து ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு சைடு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் இன்னொரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள், இது ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஏஓபி எடுத்துக்கலாம் அண்ட் ட்ரையாங்கிள் நம்ம இங்கே ஏஓபி எடுத்த மாதிரி இங்கே வந்து சிஓடி. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து ஓபி ஈக்குவல் டு ஓடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சைடு, பட் இதில் நமக்கு 2 ஆங்கிள் அண்ட் ஒரு சைடு இருக்கிறனால நம்ம அதே ஆர்டரில் சொல்லும்போது இந்த சைடு வந்து நம்ம ரெண்டாவதா சொல்லலாம். ஸோ முதல்ல அவங்க கொடுத்த ஆங்கிள் எழுதலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு ஆங்கிள் பி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை நம்ம சொல்லும்போது ஆங்கிள் ஏபிஓ ஈக்குவல் டு சிடிஓ. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிளை சொல்லிட்டோம். ஸோ ஆங்கிள், அதுக்கப்புறம் ஓபி ஈக்குவல் டு ஓடி சைடு சொல்லியாச்சு. அப்புறம் இன்னொரு ஒரு ஆங்கிள் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அதை வந்து ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு சிஓடி. ஸோ இது வந்து ஒரு ஆங்கிள். அப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னா ஆங்கிள் சைடு ஆங்கிள். ஸோ பை ஏஎஸ்ஏ ட்ரையாங்கிள் ஏஓபி வந்து
கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் COD. அவங்க என்ன கிரைட்டீரியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் சைடு ஆங்கிள் ASA. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. இதை நம்ம நேம் பண்ணலாமா? AB, அதுக்கப்புறம் CD அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஆக்சுவலாக எடுக்க வேண்டிய ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இதை வந்து வேற ஒரு கலரில் போடுறேன். அதாவது இந்த AD அப்புறம் BA, அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதை நம்ம தனியாக எடுக்கணும். அப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க. ஸோ அதை நான் மறுபடியும் அதை வேற கலரில் போட்டால் இது. ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த AD வந்து காமனாக இருக்கு ரெண்டுத்துக்குமே, இப்படி வரும். ஸோ நான் கலர் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கிறதுக்காக இப்படி பிரிச்சு காட்டியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ABD அண்ட் ட்ரையாங்கிள் ABD எடுத்த மாதிரி DCA. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோமா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து காமனாக இருக்கு. அதாவது AD ஈக்குவல் டு AD, ரெண்டுத்துலையுமே வந்து ADன்றது ரெண்டு ட்ரையாங்கிளுமே இருக்கு, அது காமன். ஸோ அது வந்து ஒரு சைடு. அது போக நமக்கு AB ஈக்குவல் டு DCன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு சைடு. இன்னொரு சைடும் கொடுத்துருக்காங்க, அதாவது BD ஈக்குவல் டு CA. ஸோ இதுவும் ஒரு சைடு. ஸோ மூணு சைடு ஈக்குவலாக வந்துருச்சு. அதனால பை SSS ட்ரையாங்கிள் ABD வந்து கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் DCA. இதையே நம்ம வந்து இங்க 90 டிகிரி இருக்கிறதா கன்சிடர் பண்ணா, ஏன்னா டயக்ராம் பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. ஆக்சுவலா அது கொடுக்கலன்னா எடுக்கக்கூடாது. பட் டெக்ஸ்ட் புக்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து 90யா கன்சிடர் பண்ணி, அப்போ இது ரைட் ஆங்கிள் இருக்கு, ஹைபாட்டனஸ் இருக்கு, சைடு இருக்கு, அதுலயும் போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆங்கிள் BAD இருக்கு இல்லையா, அது வந்து 90. அதே மாதிரி ஆங்கிள் CDA. ஸோ இது வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் வருது. ஸோ ரைட் ஆங்கிள் வர்றதுனால நம்ம ரைட் ஆங்கிள் ஹைபாட்டனியூஸ் அண்ட் சைடு. அந்த ஹைபாட்டனியூஸ்ன்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் BD. ஸோ BD அப்படின்றது ஹைபாட்டனியூஸ். பட் இங்கே செகண்ட் ட்ரையாங்கிள் ஹைபாட்டனியூஸ் வந்து AC. ஸோ BD அண்ட் AC எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஹைபாட்டனியூஸ்ல வரும், ரைட் ஆங்கிள் ஹைபாட்டனியூஸ் அண்ட் ஒரு சைடு. ஸோ அது வந்து நம்ம AB ஈக்குவல் டு DC. ஸோ நம்ம இப்போ இதை எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரைட் ஆங்கிள் ஹைபாட்டனியூஸ் அண்ட் சைடு அப்படின்னா பை RHS. இது வந்து ட்ரையாங்கிள் ABD வந்து கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் DCA. ஸோ இப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ சில சமயம் வந்து மோர் தென் ஒன் சொல்யூஷன் இருக்கும். ஸோ சில பேர் வந்து புக் பேக் தான் வேணும் அப்படின்னும் போது அவங்க RHS கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் 4ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சைடு வந்து ஈக்குவலாக இருக்கிறத மார்க் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆங்கிளை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. பட் இதை வச்சு நம்ம வந்து கான்குரன்சி, எந்த கான்குரன்சியுமே வராது. ஸோ சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா, கொஸ்டின்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ ஆன்சர்ல வந்து நமக்கு ASAன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ASA வர்றது தான் இந்த கொஸ்டினை டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே கொடுக்கும்போது ஏதோ பை மிஸ்டேக்ல சில இது சரியா கொடுக்கல. ஸோ ஒன்று நம்ம வந்து இது வந்து கான்குரன்சி ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம சொல்லணும். இல்லாட்டி கொஸ்டினை சேஞ்ச் பண்ணி ASA வர்ற மாதிரி போடணும். ஸோ இப்போ நான் வந்து இதை ABC அப்படின்னு நேம் பண்ணிட்டு, அது மாதிரி இதை DEF அப்படின்னு நேம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன சொல்லலாம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல இன் ட்ரையாங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் DEF அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு வந்து AB ஈக்குவல் டு ED அப்படின்னு தெரியுது, அது மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கிள் ACB ஈக்குவல் டு ஆங்கிள் EFD. இது ரெண்டு தான் இருக்கு, இது தவிர வேற எதுவுமே இல்லை. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, we cannot prove congruent
அப்படின்னு சொல்லி இது முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. நமக்கு வந்து எஸ்எஸ்எஸ், அதுக்கப்புறம் எஸ்ஏஎஸ், ஏஎஸ்ஏ, ஆர்ஹெச்எஸ், அந்த மாதிரி இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் நம்ம அதை ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். ஸோ இதுல இருந்து நம்மளால பார்க்க முடியாது. பட் ஆன்சர் வந்து ஏஎஸ்ஏன்னு கொடுத்தனால நம்ம ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் மறுபடியும் இந்த கொஸ்டினை காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ ஏஎஸ்ஏ வரணும் இல்லையா? ஸோ ஏஎஸ்ஏ வரணும்னா நம்ம இந்த ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு ஆங்கிள் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஆங்கிள் இருக்கு. அப்போ ஒரு சைடு வரணும். அப்போ வந்து இந்த சைடு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து ஈக்குவல் டு இந்த சைடு எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு ஆங்கிள். ஸோ இன்னொரு ஆங்கிள் வந்து இந்த இடத்துல வரணும். ஸோ நான் 2 லைன்ல மார்க் பண்ணிடுறேன். ஸோ இப்படி ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம தனியா இருக்கு. அதனால அதை நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஸோ ஒருவேளை இப்படி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஏஎஸ்ஏ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டி. அந்த டயக்ராமை இன்னொரு டைம் கொஞ்சம் கிளியரா போட்டுறேன். நம்ம முதல்ல போட்டதை விட வேற ஆர்டர்ல போடுறது பெட்டரா இருக்கும். ஸோ இந்த இதை நான் எடுத்துட்டேன். ஸோ அவங்க ஆல்ரெடி இந்த ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம இன்னொரு ஆங்கிள், இந்த ஆங்கிளையும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு சைடு வந்து நம்ம ஈக்குவலா எடுக்கணும் இல்லையா? அது வந்து இந்த சைடு எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தாதான் ஆங்கிள் சைடு ஆங்கிள் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஆங்கிள் சொல்லலாமா? ஸோ கொடுத்துருக்க அந்த ஆங்கிள் முதல்ல சொல்லிடலாம். ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் டிஎஃப்இ. இது வந்து ஒரு ஆங்கிள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சைடு, அந்த சைடு வந்து இன்க்ளூடட் சைடா இருக்கணும். ஸோ இங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து பிசி அண்ட் செகண்ட்ல இருக்கிறது இஎஃப். ஸோ பிசி ஈக்குவல் டு இஎஃப். இது வந்து ஒரு சைடு எடுத்திருக்கோம். அண்ட் இன்னொரு ஆங்கிள் வந்து நம்மளா எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏபிசி. இந்த ஆங்கிள் ஏபிசி வந்து ஈக்குவல் டு டிஇஎஃப். ஸோ இது வந்து ஒரு ஆங்கிள். ஒருவேளை கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பை ஆங்கிள் சைடு ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புக் பேக் ஆன்சர் இப்படி இருக்கிறனால ஓரளவு கொஸ்டின் இப்படி இருக்கணும் நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். கொடுத்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து கான்குரன்சி ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ சம்டைம் புக்கில் வந்து ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்னா லேட்டர் வந்து அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து 2 ஆப்ஷனையும் போட்டிருக்கேன். அடுத்தது 5th சப்டிவிஷன் பாருங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல நம்ம இதை நேம் பண்ணிடலாம் ஏபிசிடி. இப்போ இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ இதையும் கீழே இருக்க ட்ரையாங்கிளையும் நம்ம வந்து கான்குரண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் பிசிடி. ஸோ நம்ம வந்து ஏபிடி எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஆர்டர் மாற்றி எடுத்துக்கலாம். ஏபிடி எடுத்திருக்கோம். அப்போ நம்ம வந்து சிபிடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து நமக்கு 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஏடிபி ஆங்கிள் இருக்கு இல்லையா? அதுவும் இங்கே வந்து சிபிடி ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்றத நம்ம இங்கேயே பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு லைன் இருக்கு, இங்கே ஒரு லைன் இருக்கு. ஸோ இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னா ஏடிபியும் சிபிடியும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ 2 லைன் இருக்கிற ஆங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா ஏபிடி ஈக்குவல் டு சிடிபி அப்படின்னு வரும். ஸோ இதுவும் ஆங்கிள். பட் இப்போ இன்னொரு ஒரு சைடு வந்து காமனா இருக்கு. அதனால இதை வந்து நம்ம 3ஆவதா சொல்லணும் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இதை நம்ம 3ஆவதா வச்சுக்கலாம். நடுவில் வந்து இந்த சைடு பிடி வந்து ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ பிடி ஈக்குவல் டு பிடி அப்படின்றது வந்து ஒரு சைடு. ஸோ ரெண்டுத்துக்குமே காமனா இருக்குது, ஈக்குவலா இருக்கு. ஸோ பிடி ஈக்குவல் டு பிடி. ஸோ ஒரு ஆங்கிள், ஒரு சைடு, ஒரு ஆங்கிள். ஸோ பை ஆங்கிள் சைடு ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி வந்து கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் சிபிடி. அடுத்து 4th சப்டிவிஷன் பாருங்க. இதை நம்ம நேம் பண்ணலாம். ஸோ ஏபி, அதுக்கப்புறம் சிடி அண்ட் நடுவில் வந்து
இதை O அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், அதனால இது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏஓபி அண்ட் ட்ரையாங்கிள் சிஓடி அப்படின்னு எடுக்கும்போது ஆல்ரெடி அவங்க வந்து ஓபி ஈக்குவல் டு ஓடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சைடு வந்து ஈக்குவல். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு ஆங்கிள் சிஓடி அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஓஏ ஈக்குவல் டு ஓசி, இதுவும் வந்து சைடு. ஸோ பை எஸ்ஏஎஸ் இந்த ட்ரையாங்கிள் ஏஓபி வந்து பார்த்தீங்கன்னா கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் சிஓடி. Question number 7. First part, construct a triangle XYZ with the given condition. அதில் first subdivision பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து XY வந்து 6.4 சென்டிமீட்டர், ZY வந்து 7.7 சென்டிமீட்டர் அண்ட் XZ வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேல் எடுத்து நம்ம வந்து ஒரு பெரிய லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம். இப்போ ஸ்கேலை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ ஒரு லைன் வரைஞ்சாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு சைடு வந்து இப்படி ஆரோ மார்க் மாதிரி போட்டுருவோம். இப்போ அவங்க வந்து XY வந்து ஃபர்ஸ்ட் 6.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மறுபடியும் ஸ்கேலை பிளேஸ் பண்ணுங்க. நம்ம இந்த லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அந்த லைன்ல வந்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட்டை மார்க் பண்ணி இது வந்து எக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸ். இப்போ ஸ்கேலை வச்சு 6.4 மார்க் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே 0 வச்சுட்டு 6.4 பார்த்தீங்கன்னா சம்வேர் இந்த இடத்துல வரும். ஸோ நான் கிளியராக தெரியறதுக்காக ஸ்கேலை கொஞ்சம் கீழே வச்சுருக்கேன். பட் நீங்கள் வந்து அதை கரெக்டாக அந்த லைன் பக்கத்தில் வைக்கணும். ஸோ நான் இங்கே மார்க் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் கீழே இப்படி நவுத்தியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6.4 மார்க் பண்ணணும் இல்லையா? ஸோ இருங்க திருப்பி வைக்கிறேன். ஸோ 6.4னா சம்வேர் இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ வச்சு பாருங்கள் 6.4. ஸோ கரெக்டாக இருக்கா? ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ 6.4 சென்டிமீட்டர். ஸோ நம்ம வந்து 6.4 சென்டிமீட்டர் ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்தது கொஸ்டின்ல ZY 7.7 XZ 5 கொடுத்துருக்காங்க. XZ 5 இருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணுங்க, ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ஒரு காம்பஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 5 மெஷர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துக்கலாமா? ஸோ காம்பஸை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 5 மெஷர் பண்ணணும். ஸோ 5 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. ஸோ நம்ம வந்து 5 மெஷர் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக 5. ஸோ இப்போ இந்த காம்பஸை வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் எக்ஸில் வைங்க. எக்ஸில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஒன் செகண்ட், திரும்ப இது மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வச்சுட்டு கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ இது வந்து 5, இப்போ கரெக்டாக 5 வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இதை லாக் பண்ணியிருக்கோம். ஸோ மாறாத மாதிரி லாக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல எக்ஸில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஆர்க் ஒன்று வரையலாம். ஸோ கொஞ்சம் பெருசாகவே ஆர்க் வரைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்தது YZ பாருங்க 7.7 சென்டிமீட்டர். ஸோ மறுபடியும் இந்த காம்பஸை வந்து இங்கே ஸ்கேலோட 0ல வச்சுட்டு 7.7க்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை கரெக்டாக 0ல வைக்கணும். ஸோ இங்கே 0ல வச்சாச்சு. 7.7. இப்போ மறுபடியும் இதை எடுத்து இங்கே ஒய்ல வச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்க் வரைய போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ஆர்க்கு, நம்ம முதல்ல வரைஞ்ச ஆர்க் வந்து அது கரெக்டாக பத்தலை. அதனால திரும்பவும் வந்து அந்த ஆர்க்கை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரையணும். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை அப்படியே வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இது 2 மீட் ஆகும். 2 மீட் ஆகிற மாதிரி போட்டாச்சா? இப்போ காம்பஸ் ஸ்கேல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த பாயிண்ட் தான் வந்து ஆக்சுவலாக Z. ஸோ இந்த பாயிண்ட் வந்து Z. இதை வந்து XZ அப்படின்னு ஜாயின் பண்ணணும். அப்புறம் YZ அப்படின்னு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ 5 சென்டிமீட்டர்னு சொல்லி இந்த லைன் பக்கத்தில் இங்கே எழுதிடணும். ஸோ 5 சென்டிமீட்டர். இது வந்து 7.7 சென்டிமீட்டர்.
ஸோ அவங்க கேட்ட ட்ரையாங்கிள் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ அந்த கிவன் கண்டிஷன் வந்து XY 6.4 சென்டிமீட்டர் அண்ட் ZX வந்து 5 சென்டிமீட்டர் அண்ட் ZY வந்து 7.7 சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதை அப்படியே வந்து ஸ்டெப்ஸாக எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா லைன் XY 6.4 சென்டிமீட்டர், அப்புறம் காம்பஸ்ல வந்து 5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் வரையணும் வித் X சென்டர், அப்புறம் காம்பஸ்ல மறுபடியும் Y சென்டர் வச்சு 7.7 வரையணும். அது ரெண்டும் ஆர்க் மீட் ஆகிறது Zன்னு மார்க் பண்ணணும். அப்புறம் ZX ஜாயின் பண்ணணும், ZY ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெப்ஸ் எழுதிடலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் பார்ட்ல சப்டிவிஷன் 2 பாருங்க. an equilateral triangle of side 7.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மறுபடியும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்க போறோம். ஸோ ஸ்கேல் எடுத்துட்டு இதுல வந்து ஒரு லைன் வரைய போறோம். ஸோ லைன் வரைஞ்சிட்டு ஸ்கேலை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு சைடு வந்து நம்ம ஆரோ மார்க் போட்டுருவோம். ஸோ இப்போ வந்து ஒரு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு அதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு எடுத்தாச்சு. ஸோ சைடு வந்து 7.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் ஸ்கேல் இந்த இடத்துல கரெக்டாக இந்த மார்க் பண்ணிக்க பாயிண்ட்ல இங்கே 0 வச்சுட்டீங்கன்னா 7.5 வந்து இந்த இடத்துல சம்வேர் இங்கே இருக்கு. ஸோ ஸ்கேலை மூவ் பண்ணிட்டு நான் கரெக்டாக மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல இருக்கு. இப்போ வச்சு பாருங்க 7.5 இருக்கும். நீங்கள் ஸ்கேலை பக்கத்தில் வச்சுட்டே மார்க் பண்ணணும். ஸோ 7.5. இப்போ ஸ்கேலை ரிமூவ் பண்ணிருங்க. இந்த பாயிண்ட் வந்து y அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ XY மார்க் பண்ணியாச்சா? இது வந்து 7.5 சென்டிமீட்டர். ஸோ 7.5 சென்டிமீட்டர்னு இங்கே எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது மறுபடியும் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இங்கே இப்படி வச்சுக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸோ காம்பஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட் வந்து இங்கே 0ல் வச்சுட்டு காம்பஸை வந்து 7.5 நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே எடுத்துக்கணும். ஸோ 7.5 மார்க் பண்ணி இங்கே எடுத்தாச்சு. ஸோ இங்கே கரெக்டாக 0ல் வைங்க. ஸ்கேல் வைக்கும்போது கரெக்டாக 0ல் வச்சுட்டு 7.5 இதை மாதிரி காம்பஸில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காம்பஸை வந்து நம்ம கரெக்டாக இது வந்து இந்த எக்ஸில் பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிட்டு இந்த காம்பஸை வச்சு ஒரு ஆர்க் கொஞ்சம் நல்லா பெருசாகவே போட்டுக்கோங்க. மறுபடியும் இதை காம்பஸ் வந்து இந்த ஒய் பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வந்து இதே மாதிரி ஒரு ஆர்க் போட்டுக்கோங்க. ஸோ காம்பஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. இது ரெண்டும் மீட் பண்ற இந்த பாயிண்ட் வந்து Z. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து அந்த Z வந்து இங்கிருந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணலாமா? ஸோ இது மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணுறேன். ஸோ Z-லேருந்து இங்கேயும் ஒய்லேருந்து இதையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு 7.5 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல 7.5 சென்டிமீட்டர்னு எழுதியாச்சு. அதே மாதிரி இங்கேயும் வந்து 7.5 சென்டிமீட்டர்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஏன்னா மூணுமே வந்து நமக்கு வந்து 7.5 சென்டிமீட்டர் வச்சு வரைகிற மாதிரி நம்ம டைமென்ஷன் எல்லாம் எடுத்து நம்ம வரைஞ்சிருக்கோம். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வரையணும் வித் ஈக்குவல் சைட்ஸ் வந்து 4.6 தேர்ட் சைடு வந்து 6.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த தேர்ட் சைடு 6.5 நம்ம வரைய போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லைன் நம்ம எடுத்துப்போம். அண்ட் இந்த ஸ்கேலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கிங்கை போட்டுக்கோங்க. ஒன்ஸ் ஏரோ மார்க் போட்டதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து மறுபடியும் ஸ்கேலை வச்சு அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, தேர்ட் சைடு வந்து 6.5 சென்டிமீட்டர். ஸோ இதை இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிட்டு 6.5க்கு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும். ஸோ 6.5 அப்படின்னும் போது கரெக்டாக சம்வேர் இந்த இடத்துல வரும். ஸோ மார்க் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கேலை வந்து பக்கத்தில் வச்சு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து 6.5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு ஈக்குவல் சைட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா கொஸ்டின்ல? ரெண்டு ஈக்குவல் சைட்ஸ் வந்து 4.6 சென்டிமீட்டர். அப்போ நம்ம மறுபடியும் ஸ்கேல் எடுத்துக்கலாம். காம்பஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காம்பஸோட இந்த இடத்துல 0ல் வச்சுட்டு நம்ம வந்து இந்த ரீடிங் வந்து 4.6ல் கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டோம்.
ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கேலை ரிமூவ் பண்ணிட்டு காம்பஸை வந்து இப்போ இந்த எக்ஸில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆர்க் இப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி மறுபடியும் காம்பஸ் வந்து இப்படி ஒயில பிளேஸ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வந்து இங்கே ஒரு ஆர்க் எடுத்துக்கணும். அது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் வந்து ஜெட். ஸோ ஒன்ஸ் ஜெட் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜெட்டை வந்து இங்கே எக்ஸுக்கும் அப்புறம் ஜெட்டை வந்து ஒய்க்கும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரெண்டு ஈக்குவல் சைட்ஸ் இல்லையா? ஸோ 4.6 சென்டிமீட்டரில் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். ஸோ அந்த 4.6 சென்டிமீட்டர் இங்கே எடுத்துட்டோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து 4.6 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம இங்கே எழுதணும். ஸோ அவங்க கேட்ட மாதிரி இப்போ நம்ம ஐசோசெலஸ் வரைஞ்சிருக்கோம். அந்த ஐசோசெலஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் சைடு. ஸோ இந்த இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் சைடு. அதனால இப்படி இந்த லைன் மேலே ஒரு லைன் போட்டு காட்டியிருக்கோம். இது ரெண்டு ஈக்குவல் சைடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எக்ஸ் இசட்டும் ஒய் இசட்டும் 4.6 அப்படின்றத நம்ம காட்டியிருக்கோம். அடுத்தது 7th கொஸ்டினோட செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ செகண்ட் பார்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டட் ட்ரையாங்கிள் வித் கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஏபி வந்து 7 கொடுத்துருக்காங்க, ஏசி வந்து 6.5, ஆங்கிள் ஏ வந்து 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏபி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கேல் எடுத்துப்போம் அண்ட் ஒரு லைன் வந்து நம்ம வரைஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் ஸ்கேலை ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டு சைடும் இப்படியே ஏரோ மார்க் போடணும். ஏரோ மார்க் போட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம மெஷர் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி அது எக்ஸ் இல்லை ஆக்சுவலாக ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பாயிண்ட் வந்து கேபிட்டல் ஏ அப்படின்னு மார்க் பண்ணிடலாம். பட் கொஸ்டினில் ஏபி வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ நம்ம ஸ்கேலை வந்து கரெக்டாக இப்படி வச்சு 7 சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ 7 சென்டிமீட்டர்னா நமக்கு வந்து இந்த லைனில் இங்கே வரும். ஸோ இங்கே பாருங்கள், பக்கத்தில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க 7. ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம பி அப்படின்னு எடுத்துப்போம். இந்த பாயிண்ட் வந்து பி. ஸோ ஏபி மார்க் பண்ணியாச்சு அண்ட் இது வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்றதையும் நம்ம இங்கே எழுதியாச்சு. இப்போ ஆங்கிள் ஏல வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஏ பார்த்தீங்கன்னா 120 டிகிரி இருக்குது. ஸோ ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க, ஆங்கிள் ஏல இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 120 டிகிரி இங்கேருந்து பார்க்கணும். 0, 10, 20, 30, 40, இங்கே 90, இது தாண்டி 100, 100, 120. ஸோ இந்த இடத்துல வருது. ஸோ ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய லைன் வந்து நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். இங்கேருந்து இப்படி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைன் வந்து இந்த ஆங்கிள் வந்து 120 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம போட்டுறோம். ஸோ 120 டிகிரிக்கு நம்ம வந்து ஒரு ஆங்கிள் வரைஞ்சிருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. பட் சி பாயிண்ட் இங்கே வரும். கொஸ்டின்ல பார்த்தீங்களா ஏசி என்ன கொடுத்துருக்காங்க? ஏசி வந்து 6.5. ஸோ நீங்கள் ஸ்கேல் எடுத்துட்டு காம்பஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 6.5 நம்ம மெஷர் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம இங்கே 0ல் வச்சுட்டு கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். இங்கே வந்து 0ல் வச்சுட்டு 6.5 நம்ம எடுக்கணும். ஸோ 6.5 அப்படின்னும் போது இந்த இடத்துல இப்படி எடுத்தாச்சு. ஸோ 6.5. இப்போ ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஏ பாயிண்ட்ல வைங்க. வச்சுட்டு இந்த லைன்ல ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணணும். ஸோ அது கட் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் சி. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் சியை வந்து நமக்கு பிக்கு வந்து ஜாயின் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல இதை வந்து நம்ம 6.5 சென்டிமீட்டர் அப்படின்னு மார்க் பண்ணோம். ஸோ அவங்க கொடுத்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசி வரைஞ்சிட்டோம். ஏபி 7 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஏ வந்து 120 டிகிரி அண்ட் ஏசி வந்து 6.5 சென்டிமீட்டர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7 சப்டிவிஷன் 2. இதில் பார்த்தீங்கன்னா பிசி வந்து 8 சென்டிமீட்டர், ஏசி 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் சி வந்து 40ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம பிசி வந்து 8 சென்டிமீட்டர் வரையலாமா? ஸோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸ்கேலை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் போடுவோம். ஸோ ஏரோ மார்க் போட்டுட்டு இதில் ஒரு பாயிண்ட்டை நம்ம இங்கே மார்க் பண்ணிடுவோம். இதுதான் வந்து பி. அண்ட் இப்போ வந்து சி வந்து நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஸோ மறுபடியும் ஸ்கேல் எடுத்து நம்ம இங்கே 0வை கரெக்டாக அந்த பாயிண்ட் பியில் வச்சுட்டு பிசி வந்து 8 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 8 சென்டிமீட்டருக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ இதை இந்த இடத்துல மார்க் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கேலை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பாயிண்ட் வந்து சி அண்ட் இந்த இடத்துல வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எழுதிடலாம்.
ஸோ ஆங்கிள் சி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ 40 டிகிரி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரொடெக்டரை வந்து சியில் பிளேஸ் பண்ணணும். சியில் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் 40 டிகிரி பார்க்கணும். ஸோ கரெக்டாக இப்படி பிளேஸ் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வரல. ஓகே, இங்கே பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கேருந்து பார்க்கணும் 0, 10, 20, 30, இந்த இடத்துல 40 வருது. ஸோ இங்கே பிளேஸ் பண்ணிட்டு ப்ரொடெக்டர் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் அங்கே இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்படி நல்லா பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிடணும். இப்போ இந்த ஆங்கிள் தான் வந்து 40 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 40 டிகிரி அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாயிண்ட் ஏ வரணும். கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வச்சுட்டு காம்பஸ் எடுத்து நம்ம இந்த பாயிண்ட் 0ல் வச்சு 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணணும். ஸோ 6 சென்டிமீட்டர் காம்பஸில் நம்ம எடுக்கிறோம். 6 சென்டிமீட்டர் எடுத்துட்டோமா? இப்போ இதை அப்படியே வந்து இந்த பாயிண்ட் சியில் வந்து இதை பிளேஸ் பண்ணணும். ஸோ இதை பாயிண்ட் சியில் பிளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்க் வரைகிறோம். ஸோ இந்த ஆர்க் வரைஞ்சா அது வந்து கரெக்டாக 6 சென்டிமீட்டரில் கட் பண்ணோம். ஸோ இதுதான் பாயிண்ட் ஏ. இது வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 6 சென்டிமீட்டர் இங்கே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஏ அண்ட் பியை ஜாயின் பண்ணணும். ஸோ அவங்க கேட்ட ட்ரையாங்கிள் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ பிசி 8 சென்டிமீட்டர், ஏசி 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் சி வந்து 40. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்க, சப்டிவிஷன் 3 செகண்ட் பார்ட்ல ஒரு ஐசோசெலஸ் அப்டியூஸ் ட்ரையாங்கிள் வரையணும். வித் ஈக்குவல் சைட்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஈக்குவல் சைடு வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும், அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு லைன் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ ஒரு லைன் சும்மா ரேண்டமாக இப்படி வரைஞ்சிட்டு இந்த ஸ்கேலை எடுத்துருங்க. ஸோ இந்த ரெண்டு சைடு வந்து ஆரோ மார்க் போடணும். ஆரோ மார்க் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்கேலை மறுபடியும் வச்சு 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டோமா? ஸோ 5ன்றது கரெக்டாக இந்த இடத்துல வரும். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேலை எடுத்துட்டு இதை பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம 5 சென்டிமீட்டர் அப்படின்னு இந்த இடத்துல எழுதியாச்சு. ஸோ நம்ம ஒரு இது 5 சென்டிமீட்டர் போட்டுட்டோம். இப்போ அவங்க வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் வேணும் கேட்குறாங்க இல்லையா? ஸோ நம்ம ப்ரொடெக்டரை வச்சு இந்த இடத்துல பாயிண்ட் ஏல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் எடுத்துக்கலாம். சும்மா ரேண்டமாக ஒரு 120 எடுத்துக்கலாமா? 120 டிகிரி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். இதை நான் இப்போ ஜாயின் பண்ணிட்டு இதுவும் 5 சென்டிமீட்டர் வேணும். ஸோ காம்பஸ் வச்சுக்கோங்க. காம்பஸை வந்து இந்த இடத்துல 0ல் வைக்கணும். நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம். 0ல் வைக்கணும். அண்ட் இதை வந்து 5 சென்டிமீட்டர் வந்து நம்ம இங்கே மெஷர் பண்ணணும். இங்கே 5 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுத்துட்டு இதை வந்து ஏ சென்டராக வச்சு இந்த இடத்துல ஒரு ஆர்க் வந்து ஒன்று கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து சி. ஸோ இந்த பாயிண்ட்டை சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து 5 சென்டிமீட்டர். ஏன்னா 5 சென்டிமீட்டர் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம இந்த சி அண்ட் பியை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கிடைக்குது. இதில் ரெண்டு ஈக்குவல் சைட்ஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா? இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இங்கே நம்ம வந்து 120 போட்டிருக்கோம். அப்டியூஸ்ன்றனால 120 போட்டிருக்கோம். 90 மேலே எது வேணாலும் நம்ம போடலாம். ஸோ எப்படி வரைஞ்சாலும் எல்லாமே கரெக்ட் தான். அடுத்தது சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் a triangle PQR with the given condition. அதில் சப்டிவிஷன் உள்ள ஆங்கிள் P60, ஆங்கிள் R35 அண்ட் PR வந்து 7.8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம லைன் PR வரைய போகிறோம். ஸோ 7.8ல் ஸோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆரோ மார்க் போடணும். ஸோ ரெண்டு இடத்துல ஆரோ மார்க் போட்டுட்டு ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இது பாயிண்ட் பி. அண்ட் இப்போ மறுபடியும் ஸ்கேலை வச்சு 7.8 மார்க் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இங்கே ஸோ 7.8 நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து பிஆர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து 7.8 சென்டிமீட்டர். ஸோ 7.8 சென்டிமீட்டர் போட்டாச்சு.
இப்போ நமக்கு ஆங்கிள் பி ஆங்கிள் ஆர் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பி பாருங்க 60 டிகிரி, ஆங்கிள் ஆர் வந்து 35. ஸோ நம்ம இப்போ ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கலாம். 60 டிகிரி இங்கே ப்ரொட்ராக்டரை வச்சு 60 டிகிரி இங்கே மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ப்ரொட்ராக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இதை ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து நம்ம இங்கே ஆங்கிள் 60 அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆங்கிள் ஆர் வந்து 35. ஸோ மறுபடியும் ப்ரொட்ராக்டரை வந்து இந்த ஆரில் வைக்கணும். ஆரில் வச்சுட்டு 35 இப்போ இங்கேருந்து வரணும். ஸோ 30 இங்கே 35 இருக்கு பாருங்க. 30 தாண்டி 35. ஸோ ப்ரொட்ராக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த ரெண்டு லைனும் மீட் ஆகிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து Q. ஸோ கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு ஒரு லைன் ஃபிஸ்ட் பிஆர் வரைஞ்சோம், அது 7.8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஆங்கிள் பி ஆங்கிள் ஆர் வரைஞ்சோம், அந்த ரெண்டு லைன் மீட் ஆகுது பாயிண்ட் Q. ஸோ அவங்க கேட்ட ட்ரையாங்கிள் பிக்யூஆர் வந்துருச்சு. இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி வந்து 115 டிகிரி, ஆங்கிள் கியூ வந்து 40 டிகிரி, பிக்யூ வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைன் பிக்யூ வரைய போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம எடுத்துப்போம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெண்டு சைடு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பாயிண்ட் பி. இப்போ பிக்யூ வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கேலை வந்து கரெக்டாக இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு ஸோ 6 சென்டிமீட்டரை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பாயிண்ட் கியூ அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது பாயிண்ட் கியூ ஆயிடுச்சா, இது வந்து 6 சென்டிமீட்டர்னு சொல்லி இந்த லைனில் இந்த இடத்துல எழுதணும். ஸோ 6 சென்டிமீட்டர். இப்போ ஒன்ஸ் நம்ம இதை எடுத்ததுக்கப்புறம் பாயிண்ட் பியிலேருந்து 115 டிகிரி ப்ரொட்ராக்டரை இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு இங்கே 0, 10, 20, 30, 90 வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் 100, 110, 120 இருக்குது. 110க்கும் 120க்கும் நடுவில் இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு பெரிய லைன் போட்டு இப்படி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது மறுபடியும் ப்ரொட்ராக்டரை பாயிண்ட் கியூவில் பிளேஸ் பண்ணணும். கியூவில் பிளேஸ் பண்ணிவிட்டு 40 டிகிரி. ஸோ நம்ம இங்கேருந்து 0, 10, 20, 30, 40 இந்த இடத்துல வரும். ஸோ 40 டிகிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட் கியூவை வந்து இந்த லைனோட சேர்த்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த லைனை மீட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணோம். ஏன்னா இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் தான் வந்து பாயிண்ட் ஆர். ஸோ இந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஆர் இருக்குது. அண்ட் நம்மளோட ஆங்கிளையும் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து 115 டிகிரி அண்ட் இது வந்து 40 டிகிரி. ஸோ ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க, ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இந்த ட்ரையாங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கியூ 90, ஆங்கிள் ஆர் வந்து 42, கியூஆர் வந்து 5.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு கியூஆர் வரைய போகிறோம். ஸோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு லைன் வரையலாமா? ஸோ ஸ்கேல் வச்சாச்சு. ஒரு லைன் ஹரிசாண்டலாக வரைஞ்சிட்டு ரெண்டு சைடு ஆரோ மார்க் போடணும். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும். இது வந்து கியூ அண்ட் ஆருக்கு வந்து மறுபடியும் ஸ்கேல் வைக்கணும். 5.5 மார்க் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணியாச்சு. ஸோ பாயிண்ட் ஆர் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து 5.5 சென்டிமீட்டர். ஸோ ஒன்ஸ் இது வரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஆங்கிள் கியூ அண்ட் ஆங்கிள் ஆர் வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். பாருங்கள், ஆங்கிள் கியூ வந்து 90, ஆங்கிள் ஆர் வந்து 42. ஸோ நம்ம ப்ரொட்ராக்டரை பிளேஸ் பண்ணி கியூவில் வச்சுட்டு 90 மார்க் பண்ணணும். ஸோ 90 மார்க் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள், இங்கேருந்து இந்த இடத்துல வரும். ஸோ 90. ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இப்போ ப்ரொட்ராக்டரை மறுபடியும் 42 மார்க் பண்ணோம் இந்த ஆரில் வச்சு. ஸோ 42 அப்படின்னா இங்கே 0, 10, 20, 30, 40 அதில் 2 டிவிஷன் தள்ளி இப்படி வரும். ஸோ இது வந்து 42. ஸோ மறுபடியும் இதை ஆரை வந்து இங்கே இப்படி அந்த லைனில் கனெக்ட் பண்ணி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் தான் பாயிண்ட் பி. ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குது. இது 90 டிகிரி அப்படின்னு போட்டுறணும். 90 டிகிரி சிம்பிள் போட்டுட்டு அண்ட் ஆர் வந்து 42. ஸோ இது வந்து 42 டிகிரி. ஸோ அவங்க கொடுத்த கண்டிஷனை வச்சு நம்ம ட்ரையாங்கிள் பிக்யூஆர் வரைஞ்சாச்சு. அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 8.
if two plane figures are congruent then they have அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சேம் சைஸ் இருக்கணும், சேம் ஷேப்பும் இருக்கணும். ஸோ அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸ், அதுதான் வந்து நம்ம கான்குரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சேம் சைஸ் இருந்தால் மட்டும் பத்தாது, சேம் ஷேப்பும் இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி செகண்ட் வந்து சேம் ஷேப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு சேம் சைஸும் வேணும். சேம் ஆங்கிளும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ நமக்கு சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸ் இருக்கணும். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஆர் யூ டு செக் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த பிளேன் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸ் இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு ஃபிகர் மேலே இன்னொன்று வச்சா அது கரெக்டாக கோயின்சைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து கான்ஃபிடன்ட் இதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இதை வந்து அப்படியே இது மேலே வச்சோம்னா கரெக்டாக இப்படி கோயின்சைட் ஆகணும். அப்போதான் வந்து அதை நம்ம கான்குரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இது மேலே கோயின்சைட் ஆகாது, அப்போ அது கான்குரண்ட் கிடையாது. ஸோ கான்குரண்ட் அப்படின்னா கரெக்டாக அது வைக்கும்போது அது வந்து அது வந்து எக்ஸாக்டாக அது கோயின்சைட் ஆகணும். இப்படி கோயின்சைட் ஆனால் மட்டும்தான் அது கான்குரண்ட். இப்படி வைக்கும்போது இது பேர் தான் நம்ம வந்து சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபிகர் மேலே இன்னொன்று வைக்கும்போது கரெக்டாக கோயின்சைட் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து டிரான்ஸ்லேஷன், சப்ஸ்டிடியூஷன், டிரான்ஸ்பொசிஷன் அதெல்லாம் வராது. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து சூப்பர் பொசிஷன் மெத்தட். ஒரு ஃபிகர் மேலே இன்னொன்று நம்ம வைக்கும்போது கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். அடுத்தது which of the following rule is not sufficient to verify the congruency அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம ரூல்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. எஸ்எஸ்எஸ் நமக்கு படிச்சிருக்கோம், எஸ்ஏஎஸ் படிச்சிருக்கோம், ஏஎஸ்ஏ படிச்சிருக்கோம். எஸ்எஸ்ஏ தான் நம்ம படிச்சது கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து இந்த ரூல் வந்து நமக்கு கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து நாட் எ சஃபிஷியன்ட் ரூல் டு செக் தி கான்குரன்ஸ் ஆஃப் டூ ட்ரையாங்கிள்ஸ். கொஸ்டின் நம்பர் 11ல பார்த்தீங்கன்னா டூ ஸ்டூடெண்ட்ஸ் draw a line segment each. What is the condition for them to be congruent அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரெண்டு லைனும் கான்குரண்ட்டாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. they should be drawn with scale. அது வந்து நம்ம வச்சு அது கான்குரண்ட்டான்னு சொல்ல முடியாது. they should be drawn on the same sheet of paper. ஸோ வேற வேற பேப்பரில் வரைஞ்சாலும் கான்குரன்சி இருக்கும், பட் ஒரே பேப்பரில் தான் வரையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டிஃபரெண்ட் லென்த் இருந்தாலும் கான்குரன்ஸே கிடையாது. அது ரெண்டுமே வந்து நமக்கு ஸோ they should have the same length தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா AD ஈக்குவல் டு சிடி அண்ட் AB ஈக்குவல் டு சிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ AD இங்கே இருக்கு, இது வந்து ஈக்குவல் டு சிடி அண்ட் AB வந்து ஈக்குவல் டு சிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை த அதர் 3 pairs that are ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காமன் சைடு, அதனால ரெண்டுத்துக்குமே வந்து அது ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது வந்து கான்குரண்ட் ஆயிடுச்சு. அப்போனா இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் வரும், அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் வரும், அண்ட் இந்த தேர்ட் ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆங்கிள் ஏடிபி வந்து இங்கே இருக்கு, சிடிபி, ஸோ அது ஈக்குவல். அப்புறம் ஏபிடி இருக்கு, ஏபிடி வந்து சிபிடி அதுவும் ஈக்குவல், அப்புறம் பிடி ஈக்குவல் டு பிடி. ஸோ இது வந்து கரெக்டாக வருது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருது. இன்கேஸ் இப்போ ஏன் அதர் ஆப்ஷன்ஸ்லாம் வராது அப்படின்னு செக் பண்ணணும்னா ஏடி ஈக்குவல் டு ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஏடி வந்து ஏபிக்கு ஈக்குவல் கிடையாது, அதனால இது வராது. ஏபி ஈக்குவல் டு சிடி அதுவும் கிடையாது. அப்புறம் ஏடிபி சிடிபின்னு கொடுத்துருக்காங்க. ஏடிபி அப்படின்றது இங்கே இருக்கு, சிடிபி இது ஓகே, ஏபிடி சிபிடி இதுவும் ஓகேவா வருது. ஸோ டிஏபி ஸோ இது வரல ஆக்சுவலாக. ஸோ அதனால இந்த ஆப்ஷனும் எடுத்துக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட்ல இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்கு. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. நம்ம டயக்ராம் சின்னதாக எடுத்துக்கலாம். ஏபிசி அண்ட் பிக்யூஆர் இருக்கு. ஸோ நம்ம இப்படி போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணலாமா. ஸோ இது வந்து ஏபிசி, இது வந்து பிக்யூஆர். இப்போ ஆங்கிள் ஏ வந்து 15 கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து ஈக்குவல் டு ஆங்கிள் பி, அப்போ இதுவும் வந்து 50. அதே மாதிரி PQ equal to ABன்னு கொடுத்துருக்காங்க. PQ ABயும் ஈக்குவல், PR equal to AC. ஸோ PR equal to AC மார்க் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ரெண்டு சைடும் அந்த நடுவில் இருக்க ஒரு ஆங்கிளும் இருக்கு, அதனால இது வந்து கான்குரண்ட். அப்போ வந்து ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் அப்படின்னா SAS.